எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த அருமையான நல்ல நாளில் நினைவு கூர்ந்து தை திருநாளும் பொங்கல் திருநாளும் தமிழ் புத்தாண்டும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இந்த இனிமையான நாளில் பாலிமர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வேறு மாநிலத்திலிருந்து அழைத்தாலும் வராத காவேரி என்ற நதியினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் அந்த காவேரியே எங்களை அழைத்து இந்த மேடையை எங்களுக்கு வழங்கியிருப்பது எங்களுக்கு மாபெரும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த நல்ல நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறது. மகிழ்ச்சியை தருவது, நிறைவான மகிழ்வை தருவது பாரம்பரியமிக்க பழமையா மாறி வரும் புதுமையா, அதுதான் தலைப்பு. பாரம்பரியமிக்க பழமை அப்படின்னா என்ன? நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து பெரியவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களில் சில விஷயங்களை மாறாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதை மாற்ற முடியாது. பிறந்ததுலேருந்து பெத்த தாயை அம்மான்னு தான் கூப்பிடுவான். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பையங்க மம்மின்னு கூப்பிடுவான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. யாராவது தன்னுடைய பெத்த தாயை ஒரு 20 வருஷம் கழித்து வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டான்னா அது தப்பு. ஒரு சில விஷயங்கள் மாறாமல் இதுவரைக்கும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருப்போம். அதுதான் பாரம்பரியமிக்க பழமை. இந்த பழமை மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது இன்று மாறி வரும் புதுமை மகிழ்ச்சியை தருகிறதான்னு ரெண்டு அணியாக பிரிஞ்சு பேசுகிறாங்க. பாரம்பரியமிக்க பழமை என்பது நம்ம பழைய முறைகள், பழைய சடங்குகள், பழைய சம்பிரதாயங்கள். இன்றைக்கி வந்திருக்காங்க முன்னால் பெண் காவலர்கள், காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகள் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவர்களுக்கு கீழே ஆண் காவலர்கள்லாம் பணிபுரிகிறாங்க. டிஜிபியாக இருக்காங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி. அந்த டிஜிபிக்கு முன்னாடி ஆண்கள் வந்து அம்மா அப்படின்னு சல்யூட் அடிக்கிற காட்சி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை நின்று இப்படி சல்யூட் அடிக்கிறதா, இது என்னையா நடக்கிற காரியமான்? ஆனால் அந்த புதுமையை இன்று புதுமையான ஒரு மாற்றத்திற்கு இன்று இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம புதுமையை ஏற்றுக்கிட்டு பழமையை ஒதுக்கிட முடியாது. இன்றைக்கி பழமையை ஒதுக்கிறதுனுடைய விளைவை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, நம்ம திருச்சி தில்லை நகர் மெயின் ரோட்டில் காலையில் 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் பாருங்கள். திருச்சியில் இருக்க விஐபியில் பூரா டவுசரோடு பார்க்கலாம். ஒன்றொன்றும் பரவிட்டு போய்கிட்டு இருக்குங்க. எங்கே போகிறீங்க? போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டரு, தான் போகிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? வகிறு பொன்மலையில் இருக்க அதை திருச்சி கூட்டி வர்றதுக்காக போகிறேன்ட்டு வயிறை துரத்திட்டு போகிறாரு. ஒரு காலத்தில் வெயிட்டை ஏற்றுறதுக்கு தான் மனுஷன் சாப்பிட்டான். இன்றைக்கி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். 80 கிலோ ஆகி போச்சுங்க. 10 கிலோ குறைக்கணுங்கிறாரு டாக்டரு. எப்படியாவது டயட்லேருந்து வெயிட்டை குறைச்சிடணும்ட்டு 2 கிலோ குறைஞ்சிட்டான். 78 ஆகிட்டான். உடனே எல்லோரும் கை கொடுக்குறாங்க. 2 கிலோ குறைஞ்சிட்டிங்களா? பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பார்ட்டி விட்றா 2 கிலோ குறைஞ்சதுக்கு அப்படின்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு திருப்பி 80 கிலோக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி மாறி வரும் புதுமை வந்து என்ன செய்கிறோம்னு தெரியாமல் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை. அதனால் பழமைக்கும் புதுமைக்கும் இன்றைக்கி நிறைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுமை பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிக்கணுங்கிற ஆவலில், ஆற்றலில் அப்படியே செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் சில சமயம் அப்படி இறங்கும். பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு உள்ள காலியாக இருக்கும். ஃபுட்போர்டில் 15 பேர் தொங்கிட்டு வருவான். மாப்பிள்ளை வாடா நிறைய இடம் இருக்குது அப்படிமா. ஏற்கனவே 15 பேர் இருக்கான், இன்னும் 3 பேர்த்த கூப்பிட்றேன் அந்த படிக்கு. உள்ளேருந்து ஒரு பெரியவர் சொல்கிறாரு, உள்ள இடம் இருக்கு, வந்து உட்காருங்க ஐயா, ஏன்டா இப்படி படியில் தொங்குறீங்க? உடனே அந்த இளைஞர்கள் சொல்கிறேன், பெருசு நீங்கள் வா தொங்கு, வா உனக்கு அதான் கடைசி தொங்கல் அப்படிங்கிறேன். அந்த பெரியவர் இனி ஜென்மத்துக்கு வாயை திறப்பாரா? காரணம் என்னன்னா, இன்றைக்கி பழமைக்கும் புதுமைக்கு இடையில் நிறைய போராட்டம் இருக்குது. பாவடை தாவணியில் அதுக்கு பட்ட பாடு இருக்குது பாருங்க. பஸ்ஸில் வரும்போது இந்த மேலே இப்படி கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு ஐயோ பாடா படுங்க. இதை எடுத்து இங்கே சொருகும் போது இங்கிட்டு பிச்சுட்டு வரும், அப்புறம் இதை எடுத்து இங்கே, இதை 100 தடவை இழுத்து விட
சம்பளத்துக்கு ஆள் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா? என்னுடைய மாணவ சகோதரிகள் இன்றைக்கி எல்லாம் சுடிதார் போட்டு அவங்க பாட்டுக்கு பைக்கில் சைக்கிள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு காலத்தினுடைய ஆடை அவங்களுக்கு பாரமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பாதுகாப்பான ஆடையாக மாறிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இருந்த ஆடை இன்றைக்கி மாறி பல நிலைமைக்கு வந்துருச்சு. நைட்டின்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அது நைட்டில் தான் போடணும். அதை போட்டுக்கிட்டு ஒரு அம்மா பால் வாங்க வருது. இன்னொரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை விட வந்துச்சு. வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவன் என்ன நினச்சானோ பாவம். நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. என்னம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்னியார இங்கே பார்க்க சொன்னது, வேலையை பார்க்க. ஒரு காலத்தில் நைட்டிங்கிறது இரவில் அணியும் ஆடை. ஆனால் அதை போட்டுட்டு இன்றைக்கி சினிமா பார்க்க வர்றதுக்கு பட்டிமன்றம் கேட்க 15 நைட்டி உட்காந்துருக்கு ஒரு ஊரில் எங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது மாறி வரும் புதுமை. இது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. புதுமைக்கும் பழமைக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம். இந்த தை திருநாள், பொங்கல் திருநாள் ஒரு அருமையான திருநாள். ஒரு காலத்தில் அதை பொங்கல் திருநாள் தான் கொண்டாடணும். இன்றைக்கி மாறி வரும் புதுமை அதை தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்து அன்னைக்கு தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தமிழக அரசு அறிவித்து அது தமிழர்களின் திருநாளாக மாற்றியது ஒரு புதுமை செய்த ஒரு சாதனை. ஒரு காலத்தில் வெறும் பொங்கலை மட்டும் சாப்பிட்டு சாமி மட்டும் முடிச்சிருவான். இன்றைக்கி அதை ஒரு புத்தாண்டாக அறிவித்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய புதுமைகள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் புதுமை, இது பழமை. பாரம்பரியமிக்க பழமையே அப்படிங்கிற அணியினுடைய தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்கார். அருமையான பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல சிந்தனையாளர். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டத்தை உருவாக்குவதில் சமச்சீர் கல்வி திட்டத்திற்காக 20 பேர் அடங்கிய ஒரு ஆசிரியர் குழு இருக்குது. அந்த கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடிய 20 பேர் அடங்கிய ஆசிரியர் குழுவில் அவர் தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழுவிலே இடம்பெற்று கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வியாளராக இருக்கிறார். பல வெளிநாடுகளுக்கு என் கூட வந்திருக்கார். மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், கத்தார், குவைத், இலங்கை எல்லா நாட்டுக்கும் வந்திருக்கார். இந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம்னு ஊரில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன். சும்மா இவனுங்க திருச்சி, மணச்சநல்லூர், எங்கிட்ட லால்குடி இந்த பக்கம் பேசிட்டு தெரிஞ்சு விட்டு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்துன்னு பீலா விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் லண்டனில் பேசின ஃபோட்டோவை காமிச்சேன் ஒருத்தன்ட்ட. பாடுறா பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் வாங்கி பார்த்துட்டு இதே மாதிரி உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுனேன், ஜப்பானில் நான் பேசுகிற மாதிரி எடுக்கட்டுமான்னா, நான் எங்கேயும் போகலடா, விட்றா, ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத ஆராய்ச்சின்னு. அவன் நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கான். ஆனால் என் கூட வெளிநாடுகளுக்கெல்லாம் பேசிய பேச்சாளர், புதுக்கோட்டையிலிருந்து வருகை இருந்திருக்கும் கவிஞர் முத்து நிலவன். பாரம்பரியமிக்க பழமைதான் அப்படிங்கிற அணியினுடைய தலைவராக வந்திருக்கார். ஒரு நல்ல ரசிகர்கள் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மாதிரி மகிழ்ச்சியான ஒரு தருணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ரசிகர்களின் முன்னால் இந்த பாலிமர் தொலைக்காட்சி இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்க இருக்கிறது. மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பாரம்பரியமிக்க பழமையா மாறி வரும் புதுமையா என்ற அணியில் பழமைக்கே முதலிடம் என்று சொல்லி பாரம்பரியமிக்க பழமையே என்ற அணியை தொடங்கி வைத்து தனது கருத்துக்களை வழங்க கவிஞர் முத்துநிலவன் வருகிறார். பாரம்பரியமிக்க பழமை. நடுவர் அவர்களே, நிறைவான மகிழ்ச்சியை தருவது பாரம்பரியமிக்க பழமையே என்று நான் பேச வந்திருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பட்டிமன்றம் 2-3 நிகழ்ச்சிகளிலேயே வெற்றி பெற்றுவிட்டது என்பதை தெரிவிப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். அருமையான ஒளிப்பதிவை நம்முடைய பாலிமர் நண்பர்கள் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த அழகான மேடை. இது புதுமை. இந்த புதுமையை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த புதுமையை வரவேற்பதற்கு அடிப்படை காரணமே எடுத்த எடுப்பிலேயே ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது. குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. அந்த குத்துவிளக்கை 3 நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரிகள் ஏற்றினார்கள். 4வதா போனா போகுதுன்னு உங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு ஏற்ற சொன்னாங்க. அப்படி ஏற்றுகிற போது நீங்கள் 4வரும் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு வந்து விளக்கை ஏற்றினீர்களே, அந்த பாரம்பரியம் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் என்றைக்கும் மாறாது. அதுதான் நம் அடிப்படை. 1000 வெளிச்சங்கள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் ஒரு குத்து விளக்கு இருக்கிறதே, அதுதான் நம்முடைய பாரம்பரியமிக்க பழமையின் தொடர்ச்சி. இந்த பழமையின் தொடர்ச்சியிலிருந்து வருகிற புதுமை வெற்றி பெறும்.
நாங்க அந்தரத்திலேருந்து குதிச்சோம், எந்த பாரம்பரியம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிற புதுமை என்றைக்கும் நிலைக்காது. பாரம்பரியத்திலிருந்து வருகிற புதுமை நிலைக்கும், நிலைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பாரம்பரியம் தேவையில்லை, நம்முடைய பழமையான பண்பாடு தேவையில்லை, புதுமை மட்டுமே போதும் என்றால் அது நிலைக்காது என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, நிறைய கருத்துக்கள் மாறுகின்றன. மாறுவது மரபு, இல்லையேல் மாற்றுவது மரபு என்று ஒரு கவிஞன் சொன்னான். மாறுவது மரபு, ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே வரும். அப்படி மாறுகிற போது மாறாத சில கருத்துக்கள் இருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே அழகாக சொன்னீர்கள். அம்மா அப்பா என்று அழைக்கிற மரபு, அம்மா என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்த அற்புத கலவை. அது தமிழின் தாரக மந்திரம் அம்மா என்பது. அதை புதுமை என்கிற பெயரில் மம்மி என்று அழைக்கிறார்களே, அதை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பொணம் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? அம்மா என்பது அற்புதமான வார்த்தை, அப்பா என்பது அழகான வார்த்தை. அதை டாடின்னு சொல்றான் சில பேர். டாடின்னா ஸ்பானிஷ் மொழியில பாடன்னு அர்த்தம். அம்மா கூட தேவலாம் போல் இருக்கு. இந்த புதுமையை என்னால் ஏற்க இயலவில்லை. எவ்வளவோ ஆண்டுகளாக அம்மா அம்மா என்று அழைத்த வார்த்தை இப்பொழுது மம்மியாகவும் டாடியாகவும் மாறுகிற போது அந்த புதுமை எமக்கு தேவையில்லை என்று சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். பழைய பாடல் ஒன்று உண்டு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவொறி தவறாத கல்வி அழகே அழகு என்று சொன்னானே, அதுதான் நம்முடைய பாரம்பரியம். உடைகள் மாறலாம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா அப்படின்னு சிவாஜி கணேசன் காலத்தில் பாடலாம். இப்பொழுது பாவாடை தாவணியை எங்கள் பிள்ளைகளே விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்களே கரெக்டாக காரணம் சொன்னீங்க. ஸ்கூட்டியில் போகும்போது, வேகமாக போகும்போது அந்த உடை சரியாக இல்லை, உடை மாறுகிறது, அது நாகரிகம் மாறும், ஆனால் அடிப்படை பண்பாடு மாறாது என்பதற்கு சுடிதார் போட்டிருந்தாலும் அல்லது வேறு எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கல்யாணத்தன்றைக்கு அவ்வளவு பேரும் நம்முடைய பாரம்பரிய பட்டுப்புடவைத்தானே கட்டி வருகிறீர்கள். அதுதான் நம்முடைய பாரம்பரியம். உங்கள் குரல் ஒலி மூலமாக, கையொலி மூலமாக அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு மீண்டும் என் நன்றி. நடுவர் அவர்களே, ட்ரெஸ் மாறுதுன்னா பிள்ளைங்க எதுக்கு கைதட்டுறாங்கன்னா, மாறி வரும் புதுமைன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா சுடிதார் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு பட்டுப்போட எடுத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்பயே கைதட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், அதான் ரொம்ப முக்கியம். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வாணிஸ்ரீ வசந்த மாளிகையில் முக்கா கை ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. முக்கா கை ஜாக்கெட். எங்கள் அம்மாலாம் அப்போ தான் டெய்லர் கடையில் போய் முக்கா கை ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக முக்கா கை அரைக்கையாச்சு. அரைக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கையை வெட்டிவிட்டாங்க. அதுக்கு பேர் ரவிக்கை இல்லை, ரவிக். கையை வெட்டிட்டு ரவிக்குன்னு வச்சான். பின்னாடி என்னாச்சு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அந்த இது திரும்ப இறங்கி இது வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு குஞ்சம் வந்துச்சு, இங்கே ஒரு பஃப் கை வந்துச்சா இல்லையா? பாரம்பரியம் மீண்டும் மீண்டும் வரும். பொம்பளைங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆம்பளைங்களுக்கும் அப்படித்தான். ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நடிக்க வந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பாட்டாம் அப்படின்னு ஒரு பேண்ட்டை போட்டிருந்தாங்க. பெல் பாட்டாம், மேலே டைட்டாக இருக்கும், கீழே டொடான்னு ஆடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு கிராமத்தில் நல்லா பேர் வச்சாங்க, மணி ஆட்டி கொழாய், பெல் பாட்டாம். அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கீழே மணி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தது, டைட் ஆகி மேலையும் கீழையும், மேலையும் டைட்டு கீழையும் டைட்டு, டைட் பேண்ட் போட்டு கலட்ட முடியாது, உரிச்சு தான் எடுக்கணும். இப்போ என்ன ஆச்சு, மேலையும் டொடன் கீழையும் டொடன் அப்படியே எடுத்து பாவாடை மாதிரி கட்டிக்கிட்டு பிரபுதேவா டான்ஸ் ஆடுறாரு. இப்போ என்ன தெரியுமா நிலைமை, இப்போ கரண்ட் லெவலில் என்ன நிலைமைன்னா, பேண்ட்டையும் டவுசரையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்து பெருமுடாசன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என் மாப்பிள்ளை அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். நான் கேட்குறேன், இந்த பேண்ட்டில் மாற்றங்கள் வரவேற்பதை நாம் வரவேற்கிறோம். இந்த முக்காலும் இல்லாமல் அரைக்காலும் இல்லாமல் ஒரு டவுசர் வந்திருக்கு, அது தேவையா? அந்த புதுமை தேவையா என்பதைத்தான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அந்த பர்முடாஸில் 20 பாக்கெட் வச்சுருக்கேன், ஒன்றில் கூட காசு இல்லை.
எதுக்குடா பாக்கெட் வச்சிருக்கீங்கன்னா, காசு தான் இல்லை, பாக்கெட்டையாவது வைக்க விடுங்க சார், நீங்க வேற அப்படிங்கிற. வழக்கம் என்பதில் ஒழுக்கம் இல்லையேல் கழுத்து போயினும் கை கொள்ள வேண்டாம் நாம் பாரதிதாசன். அந்த பெண்களுடைய பாரம்பரியத்தை இன்றைக்கு சமூகம் எப்படி நடத்துகிறது, அதை பெண்களும் ஏற்கிறார்களா புதுமை என்கிற பெயரில் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க, இலக்கணப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் சமூகம் அதை ஏற்காமல் போராடி கொண்டே இருந்தது. நான் அச்சமும் நானும் மடனும் முந்திருத்த நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்பை என்று இருந்த தொல்காப்பியத்தையே மாற்றியமைத்து பாரதி சொன்னான், நாணம் ஒன்றும் அச்சம் ஒன்றும் நாய்களுக்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்டிர் குணங்களாம் என்று சொன்ன பாரம்பரியத்தில் வந்த பெண்கள். ஆனா தமிழ் சினிமாவில் புதுமை என்கிற பெயர்ல இந்த பொம்பளை பிள்ளைங்களை படுத்துற பாடு, தொப்புள் என்பது என் தாய் வயிற்றில் நான் இருந்தபோது நான் உண்ணுவதற்காக என் தாய் உண்டால் நான் உயிர் வாழ்ந்தேன், அவள் சுவாசித்தால் நான் என் உயிர் வளர்த்தேன். அந்த தொப்புளை சினிமாக்காரங்க படுத்துற பாடு புதுமைங்கிற பேர்ல நான் சொல்ல விரும்புகிற நடுவர்களே, இது நம்முடைய பாரம்பரியமா? இந்த புதுமையை நம்மால் ஏற்க முடியுமா? நான் கேட்குறேன். ரோட்ல நடந்து போகும்போது 4 பிள்ளைங்க போனா சிவா மாதிரி 4 பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு பையன் உட்காந்துக்கிட்டு மார்க் போடுறான். மாப்பிள்ள 60 அப்படிங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் என்னடா ரசனை 75 அப்படிங்கிறான் இன்னொருத்தன். இப்படி மாணவிகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை கிண்டல் செய்கிற இளைஞர்களை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது. அதற்கு பேர் ஈவ் டீசிங் சட்டம். நான் இதை வரவேற்கிறேன். ஆனால் உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்த பிள்ளைகளை அரகுர டவுசரோடு நடக்க விட்டு பெருசுகள் உட்கார்ந்து மார்க் போட்டு அழகி போட்டி என்கிற பெயரில் ஐஸ்வர்யா ராய் 85, சுஷ்மிதா சென் 70 என்று போடுகிறதே, இந்த புதுமையை, அழகி போட்டி போல பெண்களை கேவலப்படுத்துகிற புதுமையை இந்த சமூகம் ஏற்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இந்த புதுமையை ஏற்க முடியாது. எல்லாத்திலையுமே அவசரம். நான் கேட்கிறேன், திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர்னு கடைக்கு போய் திடீர்னு சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்து திடீர்னு ரசம் வச்சு திடீர்னு சாப்பிட்டுட்டு திடீர்னு செத்து போறான். இதுவல்ல நம்முடைய சமையல். அறுசுவை மட்டுமல்ல, மருந்தும் மருத்துவமும் சேர்ந்தது. உலகில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு மிக்கது நம்முடைய சமையல். வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். நடுவர் எங்களை வெளிநாடுகளுக்கு நிறைய கூட்டிட்டு போயிருக்கிறாரு. கேரளாவுக்கு போனா ஒரே தேங்காயா போடுவாங்க, எல்லா காயையும் வெட்டி போட்டு கறி குழம்பு மீன் குழம்புல எல்லா காயும் கிடக்கும். நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ஆந்திராவுக்கு போனா ஒரே உரப்பா இருக்கும். கர்நாடகாவுக்கு போனா சாம்பார்ல அல்வாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, இனிப்பு நிறைய இருக்கும். ஆனால் அறுசுவையும் கலந்த அற்புதமான பாரம்பரிய சமையல் என்றால் அது தமிழ்நாட்டு சமையல். அந்த ருசியை உலகில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களால் மறக்க முடியாது. இந்த பாரம்பரியத்தை நீங்கள் விட்டுவிட போகிறீர்களா? நான் கேட்கிறேன். ஒரு ஆம்பளை பொம்பளை புள்ள கையை அப்படி பட்ட உடனே இதுக்கு ஒரு அம்மா வேற விளக்கம் சொல்லுது, கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இது புதுமை என்கிற பெயரால் நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்கிற செயல். உண்மையான காதல் கடைசி வரை இருக்கும். அதுதான் நம்முடைய பண்பாடு. காதலை பற்றி குறுந்தொகையில், காதலை பற்றி நற்றிணையில், காதலை பற்றி சங்க இலக்கியத்தில் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறளில் காமத்துப்பாலை படித்து பாருங்கள். அதை பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டாங்க. ஆனால் படித்து பார்த்தா நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய பண்பாட்டில் காதல் உறவு என்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு சிறப்பானது. அதை மாற்றி இன்னைக்கு தையா தக்கான குதிக்கிறது, பழைய நல்ல பாடல்கள் எல்லாம் கெடுக்கிறதுக்கு பேர் புதுமைன்னா. சின்ன குழந்தைங்க கேட்டா பாட்டு நல்லா பாடுது. மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நல்லா நாங்க சொல்றீங்களே, இது பாட்டு. மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம் என்று புதுமை என்கிற பெயரால் எங்களுடைய பாரம்பரிய சொத்தை அழிப்பதை அல்லது மாற்றுவதை என்னால் புதுமை என்கிற பெயரால் ஏற்க முடியாது. நடுவர் அவர்களே, ஏற்க முடியாது. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் விடைபெறேன். ஏஆர் ரஹ்மான் என்கிற இளைஞன் இந்தியாவுக்கு இதுவரை கிடைக்காத ஆஸ்கார் விருதை 2 கைகளில் ஏந்தி கொண்டு ஒரு வார்த்தை சொன்னானே, எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னதற்கு முன்னால் ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான். நான் வாழ்நாள் முழுவதும், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் போராடினேன். அன்பை தேர்ந்தெடுப்பதா வெறுப்பை தேர்ந்தெடுப்பதா என்பதில் நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன், அதனால் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னானே. அந்த அன்பின் வழி வந்த அடுத்தவர்களை பார்த்து வெறுக்கிற அல்ல, சமீப காலத்தில் வந்திருக்கிற
அடுத்த மதங்களை வெறுக்கிற, அடுத்த ஜாதியை வெறுக்கிற புதுமை நம்முடைய பாரம்பரியம் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மதச்சார்பற்ற ஒற்றுமைதான் நம்முடைய பாரம்பரியமிக்க பழமை. அந்த அடையாளம்தான் நம்முடைய பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா என்பது எந்த மதமும் சார்ந்ததல்ல. உலகில் நன்றிக்காக நடத்தப்படுகிற ஒரே விழா நம்முடைய பொங்கல் திருவிழா. நம்முடைய விவசாயத்திற்கு பயன்படுகிற மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து நடத்துகிற, உலகில் கேட்டால் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிழா. புதுமை என்கிற பெயரால் வீணாகி போகாதீர்கள். பரம்பரையில் இருக்கிற, பாரம்பரியத்தில் இருக்கிற பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அதை இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சான்று, அண்மையில் நெஞ்சை பிழிவது போல் நடந்ததே. வேதாரண்யம் அருகில் ஒரு பள்ளிக்கூடத்து வேன் கவிழ்ந்து போகிற போது 11 குழந்தைகள், பச்சை குழந்தைகள் இறந்து போனார்கள். ஆனால் அதில் கூட 21 வயது இளம் பெண் சுகந்தி என்கிற ஆசிரியை 11 குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு 12வது குழந்தையை காப்பாற்றுகிற போது தன் உயிரையும் கொடுத்தாரே, அந்த தியாகம், அந்த வீரம், அதுதான் நம்முடைய தமிழ் மண்ணின் பாரம்பரியம். அது என்றும் 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 வாழும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்த பாரம்பரியத்திலிருந்து அன்பான, பண்பான, அடுத்தவரை மதிக்கிற, புதுமையை வரவேற்கிற, அதே நேரத்தில் புதுமை என்கிற பெயரில் அடுத்தவர்களை இடைஞ்சல் செய்கிற, கலாச்சாரத்தை கெடுக்கிற எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து இப்படி ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பாலிபர் தொலைக்காட்சியின் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பாரம்பரியமிக்க பழமைதான் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக முத்துநிலவன் பேசினார். பாவமாக இருக்குது இந்த புதுமைக்கு பேசுகிற ஆளுகளை பார்த்தா. தம்பி பரீட்சை கூட இவ்வளோ ஹின்ஸ் எடுத்திருக்க மாட்டான் போல இருக்கு. அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேப்பரை போட்டு எழுதிக்கிட்டு கிடக்கிறார். காரணம், அம்புட்டு கேள்வி கேட்டிருக்கார். பாரம்பரியமிக்க பழமைக்கு வேறு ஒன்றும் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியதில்லை. பழைய அரசியல் தலைவர்கள் எப்படி பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றினாங்க, பழைய பேச்சாளர்கள், பழைய அறிஞர்கள். கிருபானந்த வாரியார் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இப்படி தான் பேசுவார். முருகனின் தனிப்பெருங்கருணையினாலே அப்படின்னு ஆரம்பிப்பார். முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்கார். அவர் எல்லாத்தையும் கேள்வி கேட்பார். திடீர்னு ஒரு சின்ன பையங்களை பார்த்து, தம்பி முருகனுடைய அப்பா யார்ரா அப்படின்னாரு. ஒருத்தன் திருவிளையாடல் படம் பார்த்தவன் எந்திரிச்சு சிவாஜின்ட்டான். அந்த பையனோட அப்பா சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சு, குடும்ப மானத்தை இப்படி கெடுத்துப்பிட்டியாடா, முருகனுடைய அப்பா சிவாஜியா அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்? கரெக்டாக தானே சொல்லிட்டான். அவனை ஏன் அடிக்கிறீங்கோ? காந்தியை காந்திஜின்னு சொல்கிறது இல்லையோ, நேருவை நேருஜின்னு சொல்கிறது இல்லையோ. முருகனுடைய அப்பா வேறு சிவா, அதை சிவாஜின்னு சொல்லிட்டான். இது என்ன பெரிய தப்பு அப்படின்னார். ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட ரொம்ப எளிமையாக சமாளிச்சிடும் பழமை. அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் மேடையில் பேசும் பொழுது, தந்தை பெரியார் என்ற தாத்தா மட்டும் இல்லாட்டி இந்த லியோனி இந்த தொலைக்காட்சியின் முன்னால் பேசியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட சுயமரியாதையும் பகுத்தறிவையும் தமிழகம் முழுவதும் பேசி நமக்கு நம்பிக்கையை கொடுத்த அருமையான ஒரு பெரியார். அவர் மேடையில் பேசும்போது கேள்விகளை எழுதி கொடுக்க சொல்லுவார். பேப்பரில் எழுதி கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லாரும் இப்போ கேள்விகளை எழுதி கொடுத்துருந்தாங்க. ஒருத்தன் பெரியாரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பேப்பரில் முட்டாள் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டான். பெரியார் அதை வாங்கி பார்த்துட்டு கோவப்படாமல் என்ன சொன்னார்? யாரோ ஒருத்தன் அவன் பேரை மட்டும் எழுதிட்டு கேள்வியை எழுதாமல் விட்டான், அவன்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து கேள்வியை சேர்த்து எழுத சொல்லு அப்படின்னார். அந்த நேரத்திலையும் மனம் கலங்காதது பாரம்பரியமிக்க பழமை. இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் அறிக்கை விட்டான், சேது சமுத்திர திட்டத்தை அமுல்படுத்தினால் முதலமைச்சரின் தலையை சீவி விடுவோம் அப்படின்னா. முதலமைச்சர்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் தலையை சீவிடுவேன்னு ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு. உடனே அவர் பதில், நானே என் தலையை சீவி 15 வருஷம் ஆகுது, வட இந்தியாவிலேருந்து அவன் ஜீவ வர்றானா, சீப்படுத்திக்கிட்டு வர சொல்லு, ஏதாவது சிக்கனா சீவிட்டு போட்டும் அப்படின்னார். இந்த பழமை தான் இப்படி ஒரு நிதானமாக இருக்கும். ஆனால் இளமை பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கோவப்படும். புதுமைங்கிற பேரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பூரா சொன்னார். ஒரு காலத்தில் இந்த சும்மாங்கிற வார்த்தையை வச்சு என்ன அழகழகான பாட்டெலாம் வந்துச்சு. நாடோடி மன்னனில் எம்ஜிஆரும் பானுமதியும் பாடுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு.
சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பயிர்ச்சி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் கையங்காலும் தானே மிச்சம் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே சும்மாங்கிற வார்த்தையை அவ்வளோ அழகாக பயன்படுத்தினார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மதுரை வீரனில் ஒரு பாட்டில் இதே சும்மாங்கிற வார்த்தையில் சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் சோம்பலை பழிச்சா ஏற்படும் கஷ்டம் உண்மையோடு உழைக்கணும் அண்ணே சின்னே அப்படின்னு பாடுவார். இது ஒரு காலத்து சும்மா. இன்னைக்கு சும்மான்ற வார்த்தையை வச்சு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு பாருங்க, மாறி வரும் புதுமை. 5 மணிக்கு சும்மா சும்மா 6 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 7 மணிக்கு சும்மா 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 சும்மா. இதோடு நிறுத்தியிருக்கலாம்ல. பல்லவி முடிஞ்சு சரணம் எழுதுறாரு. சும்மா 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 சும்மா. தயாரிப்பாளர் இதுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காரு இந்த பாட்டுக்கு. நான் தயாரிப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கியா இந்த பாட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தேன்? சும்மா கொடுத்தோம் சார் அப்படிங்கிறாரு. எதுக்கியா சும்மா கொடுத்தா? அவர் சும்மா எழுதி கொடுத்தாரு, நாங்கள் சும்மா கொடுத்தோம். படம் நல்லா ஓடிச்சா? சும்மா 3 நாள் தான் ஓடிச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறார். எல்லாமே சும்மான்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி பழைய பாரம்பரியத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இன்றைய மாறி வரும் புதுமைக்கு இருக்கா? இன்றைக்கி ஒரு காதல் எப்படி வர்றதாக இன்றைக்கி காட்டுறான் சினிமாவில். பார்த்தோன்னே டே என்னை லவ் பண்ணுறான், ஏன்டா வேடிக்கை பார்க்குற? எந்த தமிழ் பெண்ணும் இப்படி சொல்லியதாக வரலாறே கிடையாது. சினிமாவில் இப்படிப்பட்ட தமிழ் பெண்ணை காட்டி எங்கள் தமிழ் பெண்களை கொச்சைப்படுத்துகிறார். ஒரு பெண் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டில் நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்திலே ஒரு பாட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு ரூபாயாக அப்படியே எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பான் போல இருக்கு. ரூபா போட்டு வரிசையாக கூப்பிட்டுருக்கான். 1 ரூபா தாரேன் அந்த உனப்பு தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போகலாம். உடனே அந்த பிள்ளை 1 ரூபா வேணாம் அந்த உனப்பு தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமாவை. டக்குன்னு 10ஆல் பெருக்கிறேன். 10 ரூபா தாரேன் அந்த பதக்கஞ்சங்கிலி தாரேன் 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. உடனே அது 10 ரூபாயும் வேணாம் ஓம் பதக்கஞ்சங்கிலி வேணாம் அப்படின்னு ஒன்று வேணான்றது. கடைசியா ஏன் சொத்து சொகம் தாரேன் சாவி கொத்தும் கையில் தாரேன் அப்படின்னோன்னா அதுக்கும் அது உன் சொத்து சொகம் வேணாம் உன் சாவி கொத்தும் வேணாம் மஞ்சத்தாலி போடு ஓ மடியில் நான் வாரேன் அப்படின்னு. இதாயா தமிழ் பெண். இந்த பாரம்பரியத்தை உங்களால் உடைக்க முடியுமா? சும்மா பேசிக்கிட்டு புதுமைன்ட்டு கையில் செல்ஃபோனு வேறு. மாறி வரும் புதுமையே அப்படிங்கிற அணிக்கு அணித்தலைவராக வந்திருக்கவர். அவர் கண்ணாடி போட்டு பார்க்குற பார்வையை பாருங்கள். அவர் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. கொங்கு மண்டலத்தின் தமிழ். கோயம்புத்தூர் தமிழ் கேட்கணும்னா நீங்கள் அவர் பேச்சை கேட்டுக்கிறலாம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கிணத்துக்கடவுலேருந்து அப்படியே உக்கடம் போய் அப்படியே ஒண்டிப்புதூர் வழியாக அப்படி சூலூர் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அவர் பேச்சு. கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொங்கு மண்டலத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க வருகை இருந்திருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். காரணம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தமிழ் இருக்குது. கோவை மாவட்டத்தினுடைய தமிழோடு உங்களை சந்திக்க வருகை இருந்திருக்கும் கோவை தனபால். மாறி வரும் புதுமையே அப்படிங்கிற அணிக்கு அணித்தலைவராக வந்திருக்கார். வாங்க கோவை தனபால் அவர்களே. நடுவர் அவர்களே, இன்னைக்கு உண்கின்ற உணவு, உடுக்கின்ற உடை, படிக்கின்ற படிப்பு, பண்பாடு அத்தனையிலுமே மாற்றம் வந்திருக்கின்றது. மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை மகிழ்ச்சியோடு. இல்லை என்ன எனக்கு தெரியல, எதிரணி தலைவர் வந்தாரு மாற்றம் மாற்றம் மாற்றம்னாரு. அவர் யாருன்னு நீங்க அழகா அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, சமச்சீர் கல்வி குழுவினுடைய பாடத்திட்டங்களை உருவாக்குவதிலே ஆசிரியர் குழுவினுடைய ஒரு உறுப்பினர் என்று அறிமுகப்படுத்துகிறீர்கள். குலக்கல்வியிலிருந்து திண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து மேல்நிலை படிப்பு, உயர்நிலை படிப்பு என்று மாறி
இன்று ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு நல்லா இருக்குது. இதையெல்லாம் ஒழித்து விட்டு அத்தனை மக்களுக்கும் சமச்சீர் கல்வி வேணும் என்கின்ற புதுமையை விரும்பிவிட்டு இல்ல என்னங்க கோயம்புத்தூர்காரர் என்ன எழுச்சுவாய் நினைச்சிட்டாரா? இல்ல நானும் தெரியாம தான் கேட்கறேங்க. மெட்ராஸ்ல இருந்து இனியவன் வந்தார் இல்லைங்க, பழமை விரும்பி தானே கோமணம் கட்டிட்டு வர வேண்டியது தானே. இனியவன் கலருக்கு கோமணம் கட்டி வெறி மேலோட நின்னா என்ன ஆகிறது? இல்ல அதுதான் இருக்கட்டு. மெட்ராஸ்ல இருந்து எப்படி வந்தாருங்க? ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில குளு 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 குளுன்னு ஜம்முன்னு வந்தாரு. ஏன் மாட்டு வண்டி போட்டு லக்க 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 லக்கன்னு வர வேண்டியது தானே? மாட்டு வண்டியில் பொங்கல் பட்டிமன்றத்துக்கு பரப்பணும்னா தீபாவளி அன்னைக்கு பரப்பிட்டா தான் பொங்கலுக்கு வந்து சேர முடியும். பேசுகிற ஆளுகளை பாரு, பழமை. இல்லை நீங்கள் அழகா ஆரம்பத்திலேயே தொடக்குறையில் அழகா சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுமே நைட்டி போடுறாங்க. மாடு மேய்க்கிற பெண்கள் மட்டுமில்லை, நான் யதார்த்தமாக சொல்ல நடுவர் அவர்களே, சின்ன பொண்ணுங்க என்னுடைய சகோதரிகள் நைட்டி போட்டால் அவங்க புதுமை விரும்பிகள், மாறுகின்ற புதுமைகளுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கிறாங்க. வீட்டில் எங்க பாட்டி நைட்டி கேக்குதுங்க. எங்க பாட்டிக்கு வயசு 80 கேட்கறது நைட்டி. நிலாவை பார்த்து சோறு ஊட்டினாங்க, நிலாவில் பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறான்னு சொல்ற பழமையிலேயே இருக்கிறாங்களே. சந்திரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட கதையில் இருக்கிறாங்களே. இன்று சந்திராணயம் என்ற ஏவுகணையை அனுப்பி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வயல்வெளியிலே களை எடுத்துக் கொண்டிருந்த பெண்களையே அவர் கண்களுக்கு படுகிறது. எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. இன்று என்னுடைய சகோதரர்கள் வானவெளிக்கும் போய்கொண்டிருக்கின்றார்கள் புதுமையை விரும்பிக் கொண்டு. என்னங்க வந்து பேசுறாரு? பழைய கதையவே பேசிட்டு இருக்கிறாரு. பழசு பெருசு, பழசு என்ன பழசு பெருசு? இன்னைக்கு மருத்துவம் எத்தனை மகத்துவத்தை கண்டிருக்கின்றது. உங்க பழைய மருத்துவம் என்ன இருக்குது? ஏதாவது ஒன்று கொடுக்கும், ஒரு குளுகை குடிக்கும். புளி சாப்பிட்றாத, அப்புறங்க உப்பு சாப்பிட்றாத, அப்புறங்க சக்கரை சாப்பிட்றாத, அப்புறங்க எண்ணெய் சேர்த்திராத. உப்பும் இல்லை, புளியும் இல்லை, எண்ணெயும் இல்லை, சர்க்கரையும் இல்லைன்னா என்ன சாப்பிடுறது? மாவையும் தண்ணி கரைச்சு குடிக்கிறதா? நான் கேட்கிறேன், உங்களுடைய பழைய மருத்துவம் கேவலமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய புதிய மருத்துவம் எக்ஸ்ரே, ஸ்கேனு, என்னென்ன பைபாஸ் சர்ஜரி, ஏஞ்சியோபிளாஸ்ட், மனிதனுக்கு உயிர் போன உயிரை கூட திருப்பி கொண்டு வரக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை புதுமைகள் படைத்துக் கொண்டிருக்குது. இங்க வந்துட்டு என்ன பேசுறாரு எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு புதுமையினுடைய மகத்துவம் தொலை தொடர்பு. யோசிச்சு பாருங்க, செல்போன் இல்லாத ஒரு பெண் இங்கிருந்தால் நான் பேசுவதையே நிறுத்திக் கொள்ளுகின்றேன். முகலாய மன்னன் அக்பருடைய அரசாட்சியிலே அக்பருக்கு ஆட்சி செய்கின்றதுக்கும் அவருடைய அரண்மனைக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவு. மன்னன் அரசு செய்கின்ற பொழுது தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறப்பதை அறிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒன்று முரசோடைய 2 காவலாளிகள் நியமித்தார். ஒருவன் பகல் நேரம், ஒருத்தர் இரவு நேரம். ஒருத்தன் தூங்கிட்ட இன்னொருத்தர் அடிக்கணும்னு. குழந்தை பிறந்திருச்சுன்னு அரண்மனை காவலன் ஒரு முரசு அடிச்சானா 1 கிலோமீட்டர் இருக்கிறவன் சத்தத்தை கேட்டு அவன் அடிப்பான். அவன் சத்தத்தை கேட்டு இன்னொருத்தன் அடிப்பான். இப்படியே ஒவ்வொரு முரசு அடிச்சதுன்னா 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு அரசன் அக்பருக்கு முரசு சத்தம் கேட்கின்றது. அக்பர் தெரிந்து கொள்ளுகிறார் தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று. இதுதான் தொலைத்தொடர்பு, உங்களுடைய பழமை. ஆனால் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே இருக்கின்ற ஒரு ஏழை தாய் காஷ்மீரிலே பணியாற்றுகின்ற தன்னுடைய மகனுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒரே ஒரு ரூபாயிலே சொல்லுகின்ற முடிகிறது என்று சொன்னால் என்னங்க? இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க பழமை மீறினா 4 புள்ளி கோலம் போடு, இல்லாட்டி 8 புள்ளி கோலம் போடு. நேத்துக்கு திருச்சியிலே எங்க கல்லூரி மாணவிகள் எல்லாம் செஞ்சு 65,000 புள்ளிகள் வைத்து கோலம் போட்டு சாதனை படைத்திருக்கிறார்கள். ஏன் இப்படி பேசுறாரு? என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க வேற பழமைக்கு ஒரு சப்போர்ட். நடுவர் அவர்களை, சித்தர்கள் சொல்லிய பழமையான கருத்துக்களை மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அதை எங்களுடைய புதுமை எடுத்துக்கொண்டு வருகிறது திரைப்படத்திற்கு. அத்தனை மக்களும் கேட்டு பயன்பெறுகின்ற வகையிலே எங்களுடைய புதுமை செல்லுகின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ,
இப்ப நீ எந்த எட்டில் நீ இருக்க புரிஞ்சுக்கோ. சித்தருடைய பாடல் யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்க சூப்பர் ஸ்டார் படத்துல வந்தவுடனே அத்தனை பேருமே யோசிச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே. புதுமை எந்த அளவுக்கு மக்களை மகிழ்விக்குது. பழமை என்ன பண்ணுச்சு? ஒரு கணவன் இறந்து விட்டால் உயிரோடு இருக்கின்ற மனைவியை பிடித்து உடன்கட்டை ஏற வைத்தது உங்களுடைய பழமை. ஆனால் இன்று ஒருவன் இறந்து விட்டால் அந்த உடலிலே இருக்கின்ற பல உறுப்புகளை எடுத்து மற்ற உயிர்களை எல்லாம் பிழைக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுதானுங்க புதுமை. பாமரர்களும் படித்த மேதைகளும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் உட்பட்டு இருந்தது உங்களுடைய பழமை. ஆனால் மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகுத்தறிவை கொடுத்தது எங்களுடைய புதுமை அல்லவா? நிறைவாக சொல்லுகின்றேன், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னது உங்களுடைய பழமை. ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு என்கின்றது புதுமை. புதுமை தத்துவம். ஆசைப்படு, ஆசைப்பட்டால் உனக்கு தேவைப்படும், தேவைப்பட்டால் உனக்கு தேடல் வரும், தேடல் உள்ளவரை வாழ்க்கை ருசி இருக்கும். நன்றி, வணக்கம். அதான் ரொம்ப முக்கியம். ரீதி கவுளைன்னு ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தில் இசைஞானி இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கவிக்குயில்ங்கிற படத்தில் பாலமுரளி கிருஷ்ணா ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டு எவ்வளோ பேர் கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். ஆனால் இந்த ராகத்தை எடுத்து ரொம்ப எளிமையாக எல்லாரையும் ரசிக்க வச்ச ஒரு பாட்டை அருமையாக சுப்பிரமணியபுரம்ங்கிற படத்தில் ஜேம்ஸ் வசந்தன்னு உங்கள் ஊர் இசையமைப்பாளர் வந்து அழகாக எடுத்து கொடுத்தார். அது கண்கள் இருந்தால் எந்தன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதே. என்ன அழகான அந்த ராகத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தான் பாருங்க. இதுதான் புதுமை செய்கின்ற சாதனை. உண்மையிலே இன்றைக்கி ஜனவரி 1 தேதியிலாம் தெருவுகளில் போட்டி நடத்துவாங்க, விளையாட்டு போட்டிகள். புத்தாண்டை முன்னிட்டு எல்லோருக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா பையங்களுக்கு ஒரு போட்டி நடத்துவாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு தனி போட்டி. பையங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக் ரேஸ், காலுக்குள்ளே சாக்கை விட்டுட்டு குசு 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 போவாங்க. அதெல்லாம் பையங்களுக்கு. இது வேகமாக ஓடுறது, அந்த களையத்தை உடைக்கிறது, இந்த மாதிரி பெரிய போட்டிகள்லாம் அவர்களுக்கு. கபடி போட்டி அதெல்லாம் அவங்களுக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன நடத்துவான் தெரியுமா? கோலப் போட்டி, ஊசி நூல் கோர்த்தல், ஸ்பூனில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு நடத்தல் தான். ஏன் அதுகளால் சாக்கு ரேஸ் ஓட முடியாதா? ஏன் வையே? இதுக்கு வேறு ஒன்றும் எடுத்துக்காட்டு வேணாம். சிட்னியில் ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருந்தப்ப இந்தியாவினுடைய பதக்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் என்னென்ன பதக்கம் வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா தங்கம் 12, வெள்ளி 20, வெண்கலம் 30, ரஷ்யா அப்படி வரிசையாக போடுறாங்க. சீனா தங்கம் 30, வெள்ளி 20, வெண்கலம். இந்தியா தங்கம் 0, வெள்ளி 0, வெண்கலம் 0. 12 நாளாக 13வது நாள் இந்தியாவுடைய பதக்கப்பட்டியலில் ஒரு நம்பர் வந்துச்சு. இந்தியா வெண்கலம் 1. யார் அந்த பதக்கத்திற்கு காரணம் என்று சொன்னால், ஆண்கள் தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும் என்ற பளு தூக்கும் போட்டியிலே, உலகத்திலே ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்று இந்தியாவின் மானத்தை காப்பாற்றிய கர்ணம் மல்லேஸ்வரி என்ற ஒரு அருமையான வீராங்கனை இந்தியாவுடைய மானத்தை காப்பாற்றி அந்த வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து புதுமையினுடைய சாதனை இல்லையா? என்ன பழமன்னு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அருமையாக தனபால் வந்து இனியவனையும் முத்துநிலைவனையும் பாடாப்படுத்திட்டார். நீ அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் இனியவன். அடே அப்போ ரொம்ப கோபமாக வர்றாரு. நடுவர் வந்து ஆரம்பத்தில் சொன்னார், நான் கோமணம் கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கணும், நான் வர்றதுக்கு ரெடி. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர் எப்படி வந்திருப்பார்னு நான் யோசித்து பார்த்தேன். அதனால தான் நான் பேண்ட் சொக்கா போட்டு வந்தேன். பழைய காலத்தில் நம்ம தாத்தாலாம் அதை தானையாக போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நடுவர் அவர் நம்ம மாற்றிக்கிட்டேன். நம்ம அப்போ முருகனே அப்படி தானே இருக்காரு. அவர் ஒன்றும் யூனிஃபார்ம் கோட்டு டையெல்லாம் ஒன்றும் மாட்டிட்டு நிற்கலையே பழனியில்.
அவர் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முன்னெல்லாம் வந்து கல்வி எப்படி இருந்தது, இன்றைக்கு கல்வி மாறிடுச்சுன்னு சொல்றார். குருகுல கல்வியிலும் திண்ணை கல்வியிலும் இருந்த கல்வி முறை மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தா பையன் பயப்படுவான். இன்னைக்கு கொம்ப தூக்கணும்னா பையன் சொல்றான், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்றான். யாரு? வாத்தியார் அடிக்க போற வாத்தியாரை பார்த்து இவன் எதிர்த்து பார்த்தான், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்னு. இந்த புதுமை உங்களுக்கு தேவையாங்க? எல்கேஜியில் தூக்கிட்டு போய் சேர்த்துட்டு அந்த குழந்தை உரிச்சு வச்ச லகான் கோழி மாதிரியே இருக்கு. 2.5 வயசுல கொடுத்துட்டு தூக்கிட்டு போய் கொடுத்துட்றீங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல. அங்கே டீச்சருங்களாம் அடேங்கப்பா உங்களுக்கு நல்ல டீச்சர் கிடச்சிருக்காங்க. என் பிள்ளைக்கு ஒரு டீச்சர் கிடச்சிது, அசல் பிசாசு மாதிரியே இருக்குங்க. குளிச்சுட்டு தலையை விரிச்சி போட்டு வந்தோன்னே என் பையன் பார்த்து பயப்படுறான். இந்த அம்மா பாடம் எடுத்தது ஏ ஃபார் ஆப்பிள், அவள் அழுகுற ஐ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் டீச்சர் ஆயா கிளீன் இட், திருப்பி பி ஃபார் பாய் இன்னொரு பையன் டீச்சர் ஆயா கிளீன் இட். இந்த ஆயை கிளீன் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆயான்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க சமூகத்தில். இந்த மாற்றம் தேவையாங்க? ஒரு காலத்தில் எங்கள் பாட்டிக்கெல்லாம் வந்து 15 பசங்க பிறந்தது, எங்கள் அப்பாவுக்கு வந்து 6 பிள்ளைங்க பிறந்தோம். 6 நார்மல் டெலிவரி தான். இன்னைக்கு நார்மல் டெலிவரின்னு ஒன்று இருக்கா? இன்னைக்கு போய் படுத்துக்கிறது பொம்பளை பிள்ளைங்க சொல்லுது, நான் ரெடி, நீங்க ரெடியா? டாக்டர் கத்தியாத்து, நானும் ரெடி, அறுத்து இந்த பிடிச்சி கொண்டேன். எங்கே கொண்டு போய் விடுதுங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சென்னையில் நான் பார்த்த விஷயம், சென்னையில் ஸ்பென்சர் டவர்னு ஒன்று இருக்கு. அங்கே இந்த பேஸ் 2 எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பையனை போட்டு முதுகில் தட்டிட்டு, தம்பி பேஸ் 2 எங்கே இருக்குன்னா, டோன்ட் சே தம்பி, ஐ எம் தங்கச்சின்னு. அது தம்பியா தங்கச்சியானே தெரியல. இவன் போடுற ட்ரெஸ் எல்லாம் அது போட்டுட்டு சுற்றிட்டு கிடக்குது. இந்த கலாச்சார சீரழிவு எனக்கு தேவையாங்க? காதல் எவ்வளோ அருமையான விஷயங்க. காதல் எவ்வளோ அருமையான விஷயம். இன்னைக்கு காதலுக்காக ஒரு பாட்டு எழுதுறான், கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொல்லும் மாஃபியா. இப்போ நோக்கியா ஒர்க் ஆகணும்னா மோட்டரோலாக்கம் ஆயிடுவீங்களோ? என்னங்க இது? இந்த புதுமை எனக்கு தேவையாங்க? ஒரு காலத்தில் ஓட்டு வீட்டுக்கு மேலே வெயில் அடிச்சா எங்க தாத்தா சொல்லுவார் மணி 4. 3வது வீட்டில் வெயில் அடிச்சா எங்க தாத்தா சொல்லுவார் மணி 2:30. சரியா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாட்சிக்கும் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நண்பருடைய வாட்சிக்கும் ஒரே நேரத்தில் ஓடுதான்னு பாருங்க. சத்தியமாக இருக்காது. என்று சொன்னால் இந்த சமூகத்தில், இந்த மாற்றங்கள் வந்த சமூகத்தில் 2 டாக்டர், 2 வக்கீல், 2 வாட்சி என்னைக்கு ஒன்னா இருந்தா சரித்திரமே கிடையாது. உங்களுடைய புதுமை செய்த கோளாறு இது. நீங்க பழமையே தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொல்றார், சந்திராயனுக்கு நாங்கள் ராக்கெட் அனுப்புனீங்க. கரெக்டு. எதுக்கு அனுப்புனீங்க? சந்திராயனில் தண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. சரி, இங்க பக்கத்து மாவட்டத்தில் தண்ணி கிடையாது, இங்க முதல்ல தண்ணி இருக்கு ஆராயி, அதுக்கப்புறம் விடு ராக்கெட்டை சந்திரனுக்கு. ஏங்க ராமநாதபுரத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி, சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புனீங்க. கரெக்டு. என்ன பண்ணீங்க? சந்திரனில் போய் ராக்கெட்டில் விட்டோன்னு சொல்கிறான், சந்திரன் சிவப்பாக இருக்கிறது. அதுக்கே அங்கே போனேன். நம்ம ஊர் கோயிலுக்கு போனால் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை சிவப்பு துணியில் கட்டியிருக்கான். என்னுடைய தாத்தன் செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்கும் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு. 600 கோடி நீ செலவு பண்ணிட்டு இப்போ சொல்கிற செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்கான். 50 ரூபா கற்பூரம் ஏற்றிட்டு போனால் உனக்கு கோயிலில் தெரிகிற விஷயத்தை தூக்கிட்டு போயிட்டு 600 கோடி செலவு பண்ணுறீங்க. இந்த புதுமை எங்களுக்கு தேவையா? செல்போன் வந்துடுச்சு. நான் வருத்தப்படுகிறேன் நண்பர்களே. எங்கள் ஊரில் செல்போன் டவர்கள் முளைத்தது. எங்கள் ஊரில் சிட்டுக்குருவிகளை நாங்கள் தொலைத்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் தூக்கணாங்குருவிகளை நாங்கள் பார்க்க மறந்து விட்டோம். இன்னைக்கு விளக்குகள் வந்துடுச்சு, இவ்வளவு ஹாலோஜன் விளக்கு வந்துடுச்சு, இத்தனை வாட்ஸ் விளக்குகள் வந்துடுச்சு. ஆனால் என் வீட்டிலிருந்து நான் மேலே பார்த்த போது நட்சத்திரங்களை காணவில்லை. எங்களுடைய நட்சத்திரங்கள் எங்கே போனது? உங்கள் விளக்குகளால் எங்களுடைய அழகிய நட்சத்திரங்களை நாங்கள் தொலைச்சிட்டோங்க. இன்னைக்கு என்ன சமூகம் சொல்லுது? இன்னைக்கு நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டு. எனக்கு இது ஒண்ணுமே புரியலைங்க. அவிச்ச சோத்தை போட்டு திருப்பி கிளறாங்க. எவனாவது அவிச்ச சோத்தை வரப்பானா? அவிச்ச சோத்தை வறுத்துட்டு அதில் எதையோ போட்டு போட்டு கிண்டி சூடாயுத மாதிரி ஒன்று கொடுக்குறான், முள்ளு கரண்டி. சுட சுட அவன் பேய் மாதிரியே சாப்பிட்றாங்க. லபுக்கு லபுக்கு லபுக்கு.
ஆனால் அதில் ஒரு பயன்பாடு இருக்குங்க. எவ்வளோ வேகமாக உள்ள போதோ காலைல 4 மணிக்கு எவ்வளோ வேகமாக வெளியே வந்துடும். இந்த ஒரு பயன்பாடை தவிர வேற எதுவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இன்னைக்கு மாறி வரும் புதுமை செஞ்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? பழமையை சரியாக புரிஞ்சிக்கல. என் வீட்டுக்காரமாட்ட சொன்னேன், ஒரு காலத்தில் வள்ளுவனும் வாசுகியும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வள்ளுவன் உள்ளே உட்கார்ந்து கொண்டு வாசுகியை கூப்பிட்டான். வாசுகி அப்படின்னு ஒன்று. வாசுகி கிணத்துல கடவுள அழகாக உட்காந்து தண்ணி சவுந்துட்டு இருந்தாங்க. வள்ளுவன் கூப்பிட்டோட அப்படியே விட்டு வந்தாங்க. அந்த வாளியும் கயிறும் அப்படியே நின்றுச்சுன்னு என் முன்னாடி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் உட்கார்ந்துட்டு கூப்பிடுறேன், ஆனந்தி என்ன பெருக்கிட்டு இருந்தா விளக்க மரத்தோடு வந்து நிற்கிறா. நீங்க பண்ண தப்பு என்ன தெரியுமாங்க? ஒரு பாரம்பரியம் மிக்க பழமையை சரியாக புரியல. புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. ஒன்றும் வேண்டாங்க. கல்யாணத்தில் 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுப்பாங்க, ரிசப்ஷனுக்கு 50,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுப்பாங்க. ஆனால் காலையில் தாலி கட்டும் போது 500 ரூபாய் மதிப்புள்ள கூரப்புடவை கட்டப்படுமே தவிர உங்களுடைய 50,000 புடவை கட்டப்படாது. ஏன் கூரப்புடவை கட்டினாங்க தெரியுமா? என்னுடைய தாத்தனும் என்னுடைய பாட்டியும் எதற்காக கூரப்புடவை கட்டினாங்க தெரியுமா? இந்த வீட்டினுடைய தலைச்சம்புள்ள பிறந்தா அந்த தலைச்சம்புள்ளைக்கு தொட்டில ஆக்கிறதுக்காக கூரை. ஏன் என்று சொன்னால் இந்த குழந்தை தான் இந்த குடும்பத்திற்கு கூரையாக அமைவான் என்பதற்காகத்தான் கூரப்புடவை கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு என்னங்க பண்ணீங்க? ஸ்ப்ரிங்கு வாங்கி இப்படி இழுத்து விடுது. அது மூணு மாசத்துல இப்படி எகிரி எகிரி அடுத்த வீட்டு பொம்பளையே பார்த்துக்கிட்டு இருந்து 18 வயசுல செவரேறி குதிக்குது. இதுதான் பிரச்சனையே தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, மருத்துவம் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இதுதான் பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எக்ஸ்ரே வந்துடுச்சு சரி, ஸ்கேன் வந்துடுச்சு சரி, சிடி வந்துடுச்சு, எம்ஆர்ஐ வந்துடுச்சு, ஆனால் எத்தனை தடவை மனிதனுக்கு எடுக்க வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் எக்ஸ்ரே 5 முறை தான் எடுக்கப்பட வேண்டும். ஒரு ஸ்கேன் 3 முறை தான் எடுக்க வேண்டும். ஒரு சிடி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நீங்க செஞ்சீங்களா? ஒரு குழந்தை பிறப்பதற்குள்ளவே 10 ஸ்கேன் எடுக்கிறீங்க. இந்த கதிர்கள் பாய்ச்சி அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு கூட்டு குடும்பம் அப்படியே உடைஞ்சி தனி குடித்தனமாக இருக்கிறது. ஆயாக்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில், அம்மாக்கள் எல்லாம் ஆதரவற்ற இல்லத்தில், நான் மட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல உட்காரக்கூடிய ஒரு கேவலம் இந்த தேசத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம்? உங்களுடைய திருச்சி மண்ணிலே சேர்ந்த மேஜர் சரவணன் இறந்து போனான். அவன் இறந்து போன பிறகு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு குறைவாக அவனுடைய உடல் தேடப்படுகிறது. இந்திய ராணுவத்துடைய விமானம் தேடி தேடி அவனுடைய உடல் திருச்சி மாநகர் கொண்டு வந்த பொழுது அதனுடைய தாயிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அம்மா உங்களுடைய மகன் கார்கில் யுத்தத்திலே முதல் பலி இதை இறந்து விட்டு சடலம் வந்திருக்கிற, இத்தனை நாட்களாக மகன் இறந்து விட்டான், செய்தி கிடைத்த உடலும் பார்க்க முடியாமல் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னால், அந்த வீரமிக்க தமிழச்சி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தோழர்களே? என்னுடைய மகன் இறந்து இருக்கின்ற பொழுது இந்த தேசத்தை காப்பாற்றினான். இறந்து எல்லையிலே 100 நாட்கள் பிணமாக இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றிய ஒரு வீர மகனை பெற்ற வயிறடா இதுன்னு சொன்னானே. அந்த வீரம் இன்றைக்கு பெண்களுக்கு இல்லையே. கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே கட்டிலுக்கு மேலே ஏறி உட்காரக்கூடிய பெண்கள் தானே இன்னைக்கு இருக்கும். இதுதான் நாங்கள் சொல்றோம், பாரம்பரிய மிக்க பழமை தேவைன்னு சொல்றோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. வெள்ளைக்காரனுடைய புருஷன் முண்டாட்டி எப்படி போவாங்கன்னா, அழகாக 2 கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு, இல்லைன்னா அவருடைய இடுப்பை அப்படி பிடிச்சிக்கிட்டு, கமான் டார்லிங் ஷல் வி கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்கு 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 சக்குன்னு ஒரு ஹீல்ஸை போட்டு நடந்து போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம அப்படி ரோட்டில் கை போட்ட கையெடுங்க, இந்த ரோட்டில் வந்து கையெல்லாம் போடுறது, சும்மா தியேட்டரில் உட்காந்து படம் என்ன பக்கத்தில் உட்காருங்கிறது, பக்கத்தில் நான் உட்காராம என்ன எவன் உட்காருறது, அப்படி கையெல்லாம் போடுற விளைச்சி கூட கம்முன்னு உட்காருங்க படத்தை பாருங்கன்றான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்க வேண்டிய பாரம்பரியம் எப்படி தெரியுமா இருந்தது? புருஷங்காரன் 10 அடிக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான், 10 அடிக்கு பின்னாடி பொண்டாட்டி போயிட்டு இருப்பான். ஒரு வெள்ளைக்காரன் பார்த்து கேட்டா, என்னடா சமத்துவம் இந்த நாட்டில்? புருஷங்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கான், பொண்டாட்டி பின்னாடி போயிட்டு இருக்கா. எங்கள் நாட்டில் பாருங்க, இடுப்பில் கையில் கோத்துக்கிட்டு நாங்கள் போகிறோமே அப்படின்னு என் தமிழன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நான் அவளை பிடிக்காம விட்டுட்டு நகர்ந்தேன்னு வச்சுக்கோ, அவ வேற ஒருத்தன் கூட போயிடுவா, நீ வேற ஒருத்தி கூட போயிடுவ. ஆனால் பாரம்பரியத்தை இன்றும் கட்டி காப்பாற்றக்கூடிய என்னுடைய தமிழச்சி எத்தனை அடி பின்னால் வந்தாலும் கணவனுடைய பின்னால் மட்டுமே வருவாள். இந்த பாரம்பரியம் கட்டி காக்கப்பட வேண்டும்.
நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்களே நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு புத்தாண்டை தமிழ் திருநாட்டை இன்றைக்கு மாறி வரும் புதுமை செய்திருக்கிறது என்று சொன்னீர்கள். தயவு செய்து அது தவறு. அதை செய்தவர் 85 வயது மிக்க ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்திலே வந்த டாக்டர் கலைஞர் என்ற ஒரு பழமையான ஒரு பெரியவர் தானே தவிர உங்களுடைய இளைஞர்கள் செய்யவில்லை என்பதை அறுதிட்டு கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரியமிக்க பழமைங்கிற அணி அப்படி கொடி கட்டி பறக்குது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு புதுமைங்கிற பேரில் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளுங்கிறத அருமையாக புட்டு வச்சார். காரணம், இன்னைக்கு புதுமைங்கிற பேரில் யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு சுகர், நமக்கு சுகர் தாங்க, உங்களுக்கு சுகர் தான் சார், அப்படி நீங்களும் சுகரா? இன்றைக்கி சுகர் இருந்தால் தான் ஒரு பெரிய மனிதர், அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு சுகர் இல்லையா, அப்போ கிறுக்கனாக இருப்ப போல இருக்கு, நீ என்னையா அது கிராமத்துக்கார ஆளா நீ அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் இருந்தால் தான் அவர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஆள், அப்படி வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு காலத்தில் இனிப்பு ஒருத்தருக்கு கொடுத்தாக்க அது மகிழ்ச்சி கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி இனிப்பை கேட்டுட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் சார். சக்கரை போட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் போட்டிங்கன்னா அதுதான் கடைசி சக்கரை அப்படிங்கிறாரு. ஏன் ஆகிப்போச்சு, உடம்பு முழுதும் சர்க்கரை ஆகிப்போச்சு அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சா மனுஷனுக்கு? இல்லை. எந்த வீட்லையாவது இன்றைக்கி ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருக்கா? கிடையாது. துவைக்கிற கல் இல்லை. வச்சுருப்பாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. நாங்கள் நான் இருக்கேன் அந்த மாதிரி. காரணம் என்னென்னா, யார் பயன்படுத்துறது? அது யாரும் இல்லை. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அது இருந்தால் தான் ஒரு குடும்பம். பிள்ளைகளை கட்டி கொடுக்கும்போதே அதையும் சேர்த்தே கொடுத்துட்றாங்க. உழைக்காத, இந்த மிஷின்லேயே வேலை பாரு அப்படின்ட்டு. இந்த ஒரு காலத்தில் துவைச்சி மாவாட்டி மசாலா அரைச்சி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பெண்களுடைய உடம்பை பார்த்தா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளை தூக்கி இப்படி வச்சு அவன் பாட்டுக்கு படிக்கட்டு மாதிரி உட்காந்துருந்தேன், அவங்க அம்மாவை பிடிக்காமே. இன்றைக்கி எந்த பெண்ணோட இடுப்புலையும் குழந்தைகளை நம்பி உட்கார வைக்க முடியல. உட்கார வச்சா சொத்துன்னு கீழே கிடக்கிறேன், ஏம்மா அப்படிங்கிறான். ஏன்டா என் இடுப்பை நம்பி உட்காந்த அப்படின்னு. இடம் இருக்கும்னா உட்காந்தேம்மா, காணா போச்சுமா அப்படிங்கிறான். என்ன உழைப்பு இல்லை. பழைய காலத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறிடுச்சு. எல்லாம் 5 நிமிஷத்தில் சாம்பார், 10 நிமிஷத்தில் துணியை வைக்கிறேன், அந்த ட்ரையரில் போடு, காய போடு, ஓ அவ்வளோதான். வேக்யூம் கிளீனர் கூட்டிடுதுங்க குனியாமே. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா 20 அடி நீளம் விளக்கமாற வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கு, குனியாமே. அப்புறம் இடுப்பு என்னத்துக்கு ஆகிறது? இந்த அங்கே தள்ளிடுச்சு குப்பையை, ஒரே ஒரு விளக்கமாற வச்சு. அன்றைக்கெல்லாம் கீழே குனிஞ்சு கூட்டி எந்திரிச்சாங்க. இது நம்ம பழைய பாரம்பரியம். இன்றைக்கி மாறி வரும் புதுமையில் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்கன்ட்டு அழகாக பேசினார் கவிஞர் இனியவன். இனி அதுக்கு பதில் சொல்லணும். பாவமாக இருக்குது ஒரு இளைஞனை பார்க்க. ஜே கல்லூரி மாணவர் இந்த காவேரி கல்லூரியில் புதுமையை பற்றி பேசி வாங்க, அப்புறம் என்ன செய்கிறது, உங்களுக்கு 4 பேர் இல்லாமையா போயிடுவாங்க. இந்த உட்காந்துருக்கிற எங்கள் முத்துநிலை மாமன் நடுவரில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நீங்கள் அறிமுகப்படுத்துகிறப்பெல்லாம் நல்லா தான் அறிமுகப்படுத்துனீங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? அவர் பேர் முத்து நிலவன் கிடையாது, மெசேஜ் நிலவன். ஏன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி திருச்சி வருங்களாட்டியும், மாப்பிள்ளை இந்த வந்துட்டேன்டா, புதுக்கோட்டை வந்துட்டேன்டா, இந்த தஞ்சாவூர் வந்துட்டேன்டா, மெசேஜ் எப்படி அனுப்புறீங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இவர் சொன்னார் ட்ரங்க் கால் புக் பண்ணி பேச வேண்டிய. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து 9 மணிக்கு புக் பண்ணால் 12:15 தான் கிடைக்கும். மாப்பிள்ளை அப்படின்றதுக்குள்ளே கட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ உட்காந்து இப்படியே மெசேஜாக கொடுக்குறாரு. வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட காப்பி கூட மெசேஜ் கொடுத்தா வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. கூப்பிட்டு பார்க்குறாரு, இந்தாம்மா கேட்கல, உடனே அந்த அம்மா உடனே காப்பி வந்துடுது. இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்து விட்டு இங்கே பாரம்பரியம் மிக்க பழமையா. அதாவது நீங்கள் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கப்ப ஒரு 80 வயது பாட்டியும் ஒரு 18 வயது பேத்தியும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் யாரை பார்ப்பீங்க? மேடையில் வச்சுக்கிட்டு கேட்குற கேள்வியாயாது. வேறு வாத்தியார ஒரு மாணவன் கேட்குற கேள்வியை பாருங்கள். இதுக்கு நான் என்ன சொன்னாலும் எனக்கு சிக்கலாகி போயிடுறேன். அதனால் தம்பி, அந்த 80 வயசு பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு 16 வயசு பிள்ளைய பார்ப்பேன். சரி, தப்பிச்சிட்டீங்க.
அடுத்த கேள்வியில் மாட்டுவீங்க. அதாவது நீங்கள் இப்போ சென்னை கிளம்பி போகிறீங்க. சென்னை போகிறதுக்கு 2 பஸ்ஸு நிற்கிது. ஒரு பஸ்ஸு நம்ம முத்து நிலைய மாமே மாதிரி வத்தலும் தொத்தலமாக சீட்டு கீட்டெலாம் ஒடிஞ்சு கிடிஞ்சு இருக்குது. இன்னொரு பஸ்ஸு நம்ம தனபால மாமே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சீட்டு கீட்டெலாம் ஈஸி சேர்லாம் போட்டு நிற்கிது. டிரைவரு நல்லா வெள்ளையும் சொல்லியமாக போட்டு ஷூக்கெல்லாம் போட்டு டிப் டாப்பாக இருக்கார். நல்லா பட்டைக்கட்டெல்லாம் போட்டு சாமி பாட்டை போட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுவீங்க? நல்ல புதுசாக இருக்க பஸ்ஸில் இளமையான டிரைவரு உட்காந்துருந்தாருன்னா அதில் தான் நான் மெட்ராஸுக்கு போவேன். இப்போ எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம்? நீ வர்றேன் சொல்லுவல்ல, வர்றேன். ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இந்த இனிய பொங்கல் தினத்தன்று இவ்வளோ பெரிய பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். பொங்கலுக்கு முந்தின நாள் ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். அது என்ன பண்டிகைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, எங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க. போகி பண்டிகை. சரி, அப்படின்னா என்ன? எது போகி பண்டிகைனா என்னன்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. போகி பண்டிகைன்னா வீட்டில் இருக்க பழசு துணிமணி அது இது எல்லாத்தையும் வெளியேற்றி எரித்து காலி பண்ணுற ஒரு நாள். நல்லா கேட்டுக்குங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தாயா போகி. ஒரு சாதாரண பொங்கலையே மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு பழசை கழிக்க வேண்டியது இருக்கு. நிறைவான மகிழ்ச்சிக்கு காரணம் அப்புறம் எப்படி நீங்கள் பழசை நம்ம காரணம்னு சொல்கிறீங்க? நீங்கள் சரி புத்தாண்டுக்கு காலாண்டர் வாங்குறீங்களா? நீங்கள் ஒரு பழைய காலாண்டர் யூஸ் பண்ண வேண்டியதானா? 1ஆம் தேதியிலேருந்து புது காலாண்டர் பழசை அப்படி கழட்டி தூக்கி போட்டு பூசு தூக்கி மாட்டிக்கிறீங்களா? ஏன் 2010 வந்துருச்சு, நம்ம எப்பயும் பழசை மறக்கக்கூடாது. 2009 காலாண்டரே மாட்டிக்குவோம். அப்போ நீங்கள் வீட்டில் காலாண்டர் 2009 காலாண்டரை மாட்டிக்க வேண்டியதானா? பைத்தியம் பிடிச்சிறேன். நடுவில் எல்லாம் தெரியாமல் கேட்குறேன். இப்போ உங்கள் டேபிளில் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரை நியூஸ் பேப்பர் இருக்குது. என்னைக்கு பேப்பரை படிப்பீங்க நீங்கள்? இன்னைக்கு பேப்பரை தான் படிப்பேன். ஏன்? என்னையா வம்பா இருக்கு? இம்புடு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ. பழைய பேப்பரை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், அதனால் படிக்க மாட்டேன். நீங்கள் 4-5 தடவை தீர்ப்பை சொல்லிட்டீங்க. இன்னும் உட்காந்துருக்காங்க தீர்ப்புன்னு என்னன்னு தெரியாமல். எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு? இந்தா நம்ம கவிஞலமை மாமே வந்து சொன்னார், இனிவன் மாமே வந்து சொன்னார், எங்கள் காலத்துலலாம் நார்மல் டெலிவரி, பெண்கள்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் டெலிவரி. என்னையா பண்ணீங்க? ஒவ்வொருத்தரும் 13 பிள்ளைங்க 17 பிள்ளைகளை பெற்று விட்டு இந்தியாவோட ஜனத்தொகை உலகத்திலே 2ஆவது இடத்தை கூட்டி விட்டு போயிட்டீங்க. இவங்க இப்படி பண்ணி விட்டு போனதுனால இப்போ இருக்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை. பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் 16 பிள்ளை. அவனுக்கு எதுக்கு தான் பெற்றாங்கன்னே தெரில. ஏன்டான்னு கேட்டால் பிச்சை எடுக்கிறத விட்டு வேறு வேலையே இல்லை சார், வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். நம்ம நடுவர் இவ்வளோ சொல்கிறாரு, அவரு கூட பிறந்ததே 13 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. எங்கள் அப்பா பழைய காலத்து ஆள், அவர் என்ன செய்ய சொல்கிற மிலிட்ரிக்காரர் வேறு இதுக்கு நான் ரொம்ப விளக்கம் சொன்னால் என்னைய தப்பாக நினைப்பாங்க. நடுவர்களே, உங்கள் தந்தையை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைகளை வரிசையாக சொல்ல சொன்னால் சொல்லுவாரா? எங்கள் அப்பாவுக்கு அவர் பெற்ற பிள்ளைகளை இன்றைக்கி வரைக்கும் வரிசையாக சொன்னால் சொல்ல தெரியாது. எங்கள் அம்மாவை தான் கேட்பார், 6வது பொம்பளை பிள்ளையா பையனா அப்படின்னு கேட்பார். எங்கள் அம்மா அழுவாங்க, வரிசை தெரியாமல் பெற்றிருக்காரு இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. நடுவர்களே, அவர் சொல்லிட்டு போனார், அவங்க காலத்தில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. இளையராஜா போன்ற பல இசையமைப்பாளர் இருந்தாங்க. இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான்ங்கிற புதுமையான இசையமைப்பாளருக்கு தானே ஆஸ்கார் விருது கொடுத்தாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க நடுவர்களே. முத்துநிலைவன் தெரியாமல் சொல்லிட்டாரு, விடுங்க. அந்த காலத்தில் ஜி ராமநாதன் காலத்திலேருந்து பழைய இசையமைப்பாளர்லாம் இருந்தாங்க. ஏன் அவங்க வாங்கிறது ஆஸ்கார் விருது? எங்களுடைய இளைஞன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு புதுமையை படைத்ததனால் அவனுக்கு அந்த ஜேகோ என்ற பாட்டுக்கு 2 ஆஸ்கார் விருதுகள் கிடைத்தது. நடுவர்களே, இப்போ ஆத்திச்சூடிய கூட ஒரு நியூ வேலை சொன்னாதான் நடுவர்களை கேட்டுக்கிறானுங்க. கூழானாலும் குளிச்சு குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு, அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகு, சனி நீர் ராடு மூக்கம் அதே கைவிடேல், நன்றி மறவேன் இள மயில்கள் நீ கண்ணின் போதை ஒலி கையு ஒலி பல, மச்சமவ தன்னமாக தன்னவனோ நட்டமுனேது நட்டுன கையும் தேதமாக ஆத்திச்சூடி ரத்தினமாக அப்படின்னு ஆத்திச்சூடியை கூட பூசா சொன்னாதான் நடுவர்கள் நம்ம இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்க. நமது நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பழமை. நமது நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பழமை. அந்த பழமைக்கு தெரிந்து விட்டது புதுமைதான் மகிழ்ச்சி என்று, அந்த பழமை புதுமைக்கு வழிவிட்டு விட்டது.
நீங்கள் பழமைக்கு என்று தீர்ப்பு சொல்லி அந்த புதுமைக்கு முட்டுக்கட்டையாக இருந்துவிட வேண்டாம் என்று கூறி இந்த இனியதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த பாலிமர் சேனலுக்கும் எனது தோழிகளுக்கும் என் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது புதுமையை பற்றி அந்த ஏஜ் பேசினா தான் நல்லா இருக்குது. அது அப்படி இணைஞ்சு பேசினேன். மகிழ்ச்சியை தருவது பாரம்பரியமிக்க பழமையாக புதுமையாங்கிறதுக்கு நான் இப்போ முடிவு சொல்லணும். ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஊர் தலைவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன் என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறார். அவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம், நானும் தனியாக கேனப்பைய மாதிரி உட்காந்து பேசிட்டு போகிறதா? இது கூட பரவாயில்ல, அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாவது கேட்டு என்னை சந்தோஷப்படுத்தினாங்க. ஆனால் ஒரு ரசிகன் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். உட்காந்தான் வந்து அவ்வளோ அருமையான ரசிகன். பாட்டு தலைப்பு வேறு. நான் பாட்டுக்கு பாட்டாக பாடுறேன், பழைய பாட்டு ஒன்று பாடுறேன், பழைய காதல் பாட்டு. செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள் அப்படின்னு முன்னால் உட்காந்துருந்தவன் தான் அப்படின்னு கைதட்டான். ஆஹா அருமையாக ரசிக்கிறான்டா பாட்டை, இவனுக்கு நிறைய பாட்டு பாடணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடினேன். அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவன் அதுக்கு அருமையா ரசிச்சான். என்னடா எம்ஜிஆர் பாட்டையும் ரசிக்கிறானே. சிவாஜி பாட்டு ஒன்று பாடுவோம்ட்டு சிவாஜி பாட்டில் ஒரு ரேரான ஒரு சாங் பாடினேன், சிவாஜி கணேசன் பாட்டு. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே. அதுக்கு அவன் தான் எல்லா பாட்டுக்கும் தலையாட்டுறானே, இவனை என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு ரஜினி சார் பாட்டு பாடுவான். என்ன ரியாக்ஷன் பார்ப்போம்னு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அதுக்கு அவன் சரி கமல் பாட்டு போடுவான், ஏதாவது ரியாக்ஷனை மாத்திரானான்னு பார்ப்போம். கலக்க போவது யாரு? நீதான் ராஜா, வசூல் ராஜா, MBBS. அதுக்கு அவன் ஐயோ நூதனமான ரசிகனா இருக்கானே. விஜயோட பாட்டில் ஒரு நல்ல பாட்டாக எடுத்து பாடுவோன்ட்டு விஜயோட பாட்டு ஒன்று பாடினேன், அருமையான பாட்டு. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. அதுக்கு அவன் தான் இவனை எப்படியாவது இவன் சவாலில் நம்ம ஜெயிச்சாகணும்டான்ட்டு தலை அஜித்தோட பாட்டு பாடுவான். என்ன செய்றான்னு பார்ப்போம். சொல்லாமல் தொட்டு செல்லும் மின்னல், என் காதல் தேவதை என் கண்கள் அப்படின்னு. அதுக்கு அவன் ஐயோ இவன் இப்படி ஏமாத்துறானே நம்மளை. இவனுக்கு புரியாத பாட்டு ஒன்று பாடலாம்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் அந்த பாட்டை நான் தான் பாடினேன்ட்டு பாராட்டு கடிதம்லாம் எழுதிட்டேன். அந்த பாட்டு என் குரல் மாதிரியே இருக்கான். லட்சாவதியே என்ன அசத்துற ரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, கடலலையோ அனல் மழையோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ, தொட்டவுடன் ஓடுறியே தொட்டாசி நீங்கி பெண்தானோ, அழகினாலே அடிமையாக்கும் ராஜராஜராணி. லட்சாவதியே என்ன அசத்துற ரதியே. அதுக்கப்புறம் தான் வரலாற்று சிறப்புமிக்க வரிகள் வரும் இந்த பாட்டில்.
இதுக்காக அவன் ஏதாவது ரியாக்ஷனை மாற்றுவான்னு பார்த்தா அதுக்குந்தா நல்ல ரசிகன்டா, இந்த ரசிகனை பார்க்காம நம்ம போகக்கூடாதுன்னு நிகழ்ச்சி முடிஞ்சு அவனை தேடிட்டு போகிறேன். ஒரு மரத்தடியில் உட்காந்து அவனா இருந்தா அவனுக்கிட்டே இருக்கான். கூட ஒருத்தன் உட்காந்துருந்தான். என்னடா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் தலையாட்டிக்கிட்டு இருக்கான்னு. அவன் பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கான் சார். இவன் தலையாட்டுறதை பார்த்துட்டு 15 பாட்டு பாண்டிங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு அவன்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்களாவது வீட்டில் படுத்துக்கிட்டேவாது ரசிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் முன்னால் உட்காந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். பிறந்ததுலேருந்தே தலையாட்டிக்கிட்டு இருந்தானா. பாரம்பரியமிக்க பழமை, மாறி வரும் புதுமை. புதுமைங்கிறது மிகப்பெரிய அருமை. அது புதுமையான விஷயங்கள் நமக்கு எப்பயுமே வந்து மகிழ்ச்சியை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையாக சொல்லி பாருங்கள். ஒரு காதலை கூட எவ்வளவு அருமையாக புதுமையாக உணர்வுபூர்வமாக எழுச்சியாக ஒரு ஈழத்து காதலி தன் காதலனை போரில் பறிகொடுத்து விட்டாள். ஈழப்போரில் அவனுடைய கல்லறையில் நின்று அவள் எழுதின கவிதை, என் காதலனே நீ என்னை விட்டு போய்விட்டாய், உனக்காக நான் அந்த ஈழப்போரிலே நான் இணைகிறேன். சுதந்திர ஈழத்திலே அடிமை ஈழத்திலே நாம் தம்பதிகளாக இருப்பதை விட சுதந்திர ஈழத்தில் நாம் கல்லறைகளாக இருப்போம் சொல்கிற துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு வந்திருக்குன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதுமை. இந்த புதுமை இன்னைக்கு வரவேற்கணும். இந்த புதுமை தருகின்ற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அடே அப்பா, ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷ படத்தில் எவ்வளோ பெரிய மனிதநேய சிந்தனையை ஒரு டைரக்டர் எடுத்து கொடுத்தான் தெரியுங்களா? இன்னும் அழகான சிந்தனை. அந்த மனித நேயத்தை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஒரு காலத்தில் படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஒரு இந்த ஃபில்ம், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஒரு மீன் தொட்டியில் ஒரு தங்க மீன் கோல்டு ஃபிஷ் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. அதை காட்டுறான், விளாண்டுக்கிட்டு இருக்கு ஜாலியாக. திடீர்னு ஒரு கருப்பு பூனையை ஓரத்தில் காட்டுறான். அது ரொம்ப கோபமாக அந்த மீனை பார்த்துக்கிட்டே இருக்குது. உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கெலாம் சரி இன்னைக்கு மீனை பிடிச்சி பூனை திங்க போகுது அப்படின்னு அந்த மீன் வந்து பூனை பக்கத்தில் வந்து அந்த மீனை அப்படியே உத்து பார்க்குது. அப்படியே எப்படா அந்த மீன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஏன்னா அந்த மீனுக்கிட்ட போக முடியல, உயரத்தில் இருக்க அந்த மீன். இந்த பூனையினுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த மீன் தொட்டியிலேருந்து தவ்வி மீன் கீழே விழுந்துருது. இன்னும் ஆடியன்ஸ் எக்ஸைட்டட் ஆகிட்டான். சரி இன்னைக்கு மீனை பிடிச்சி பூனை திங்க போகுது அப்படின்னு அந்த டைரக்டர் காட்டுறான். அந்த கருப்பு பூனை அந்த தங்க மீனை அப்படியே பிடிச்சி அந்த தொட்டியில் விடுவது போல ஒரு காட்சியை காண்பித்து லவ் ஹேஸ் நோ ரேஸ் அப்படின்னு முடிக்கிறான். விலங்குகளுக்கு கூட புனிதமான அன்பு இருக்கிறது, மனிதர்களுக்கு இது இருக்க வேண்டாமான்னு நான் பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிடம் தான். ஆனால் அந்த 5 நிமிடத்தில் எவ்வளோ பெரிய புதுமையான விஷயத்தை ஒரு இளைஞனால் சொல்ல முடிந்தது. இது இளமை செய்த சாதனை இல்லையா? அரசியல்னா என்னன்னு திடீர்னு ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான். நைட்டு 11 மணிக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஏன்டா 11 மணிக்கு கேட்குற கேள்வியாது, சொல்லுப்பா அரசியல்னா என்னப்பா, எனக்கு தெரியணும்ப்பா. அரசியல்னா என்னென்ன மகனே, அது வந்து நான் வந்து அரசியல்வாதி, உங்கள் அம்மா இருக்குல்ல அது அரசாங்கம், நீ இருக்கல இந்தியாவினுடைய இளைஞன், நம்ம பாப்பா இருக்குல்ல உன் தங்கச்சி அதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலம், நம்ம வீட்டில் இருக்க வேலைக்காரி இருக்குல்ல அதுதான் இந்தியாவில் படிக்காத பாமர மக்கள். அடா போய் அவன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நல்லா பதில் சொன்ன, ஒன்றுமே புரியல. போய் தூங்க போயிட்டான். ராத்திரி அவங்க பாப்பா சத்தம் போட்டு அழுகுது. மணி 12. அவங்க அம்மா எங்கே இருக்குன்னு போய் பார்க்க போகிறான் ரூமில். அவங்க அம்மா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவை தேடி போகிறான், காணா அந்த ஆளை. எங்கடா அந்த ஆளை அப்படின்னு பார்த்தா அவர் வேலைக்காரிகிட்ட போய் வேலைக்காரியினுடைய காலை சுரண்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தான். காலையில் அவங்க அப்பாவை கூப்பிட்டான். எனக்கு அரசியல்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னா. என்னடா அம்மா மாதிரி அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது உன்னைய மாதிரி அப்பா மாதிரி இருக்க அரசியல்வாதிக வேலைக்காரி மாதிரி இருக்க பாமர ஜனங்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, என்னைய மாதிரி இளைஞர்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பாப்பா மாதிரி இந்தியாவின் எதிர்காலம் இன்னும் அழுது கொண்டே தான் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு இளைஞன் எவ்வளோ அருமையான சிந்தனையை சொன்னான் பாருங்க. இந்த சிந்தனை வந்து ஒரு மாறி வரும் புதுமைக்கு ஒரு அருமையான இலக்கணம் இல்லையா? நிறைய புதுமையான சாதனைகள் இன்றைய இளைஞர்கள் படைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மறுக்கவே முடியாது.
இன்னைக்கு வந்து கபில் தேவையும் கவாஸ்கரையும் வெற்றி இந்தியன் டீமில் விளையாட முடியாது. இன்னைக்கு யார் கேப்டனாக இருக்காங்கன்னா மிக இளைஞனாக இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி என்ற இளைஞன் தான் இன்னைக்கு சாதனை படைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வந்து வேர்ல்டு கப்பில் இந்தியா 2வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில் மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்ட்டு தங்க பேட் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறதுக்கு பதிலாக அழுதார். ஏங்க அழுகிறீங்க, ஆனந்த கண்ணீரான்னு கேட்டாங்க. எனக்கு மேன் ஆஃப் த சீரீஸ்க்கு இந்த தங்க பேட் கிடைத்ததை நினைத்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கலை. என் நாட்டிற்கு என்று வேர்ல்டு கப் கிடைக்கிறதோ அன்று தான் நான் உண்மையான ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். உண்மையில் அது கிடைக்கலையே நினச்சி வேதனையில் தான் அழுதேன்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான். இன்றைய மாறி வரும் அந்த புதுமை இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை தந்து கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் புத்தாண்டு நிகழ்ச்சி அன்று சென்னையில் நடந்த அந்த சம்பவங்களை பேப்பரில் போட்டிருக்காங்க. புத்தாண்டு கொண்டாடுறேன்ட்டு பைக்கில் போய் கிட்டத்தட்ட 6 இளைஞர்கள் இறந்து போயிருக்கேன். எதுக்கு புத்தாண்டு கொண்டாடினான்னு தெரியல. ஹாப்பி நியூ இயர், அவ்வளோதான். அதுதான் கடைசி நியூ இயர் அவனுக்கு. இதுக்கு பேர் புதுமையாக கொண்டாடுவதா? உண்மையிலே இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையிலையும் பாருங்கள், காதலன் காதலியுடன் தப்பி ஓட்டம், லாட்ஜில் தற்கொலை, வாயில் நுரையோடு இந்த இதோ என்னன்னு கேட்டால், நான் இன்றைக்கி சொல்கிறேன், கல்லூரியில் படிக்கும்போதோ பள்ளியில் படிக்கும்போதோ ஏற்படுவதற்கு பெயர் காதல் அல்ல, அது இன்ஃபாக்சுவேஷன். அது ஒரு மாயை. தன் வாழ்க்கையை தீர்மானித்த பிறகு ஒரு மனிதன், ஒரு பெண் தனக்கு வேண்டிய ஆணை தானே தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் உண்மையான காதல். வாழ்வதற்குத்தான் காதலே ஒழிய சாவதற்கு காதலே இல்லை. அது காதலே அல்ல. ஆனால் உங்கள் பாரம்பரியமிக்க பழமை என்ன சொல்லி கொடுத்துச்சு? லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, காதல் கைகூடவில்லை, இறந்து போய்விட்டார்கள், அமரக்காதல் அப்படின்னு. அந்த அமரக்காதல் எங்களுக்கு தேவையே இல்லை. நான் என்னை விரும்பிய என் காதலனுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்காகத்தான் நான் காதலிப்பேன். அதுதான் உண்மையான காதல். அதுதான் இன்னைக்கு இந்த மாறி வரும் புதுமை செய்யக்கூடிய புதுமை. ரைட், எல்லாம் ஓகே. எந்த இடத்துல பழமைக்கும் புதுமைக்கும் வேறுபடுது? இன்றைக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புதுமையான பெண்ணாக இருந்தாலும் சரி, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கையில் குங்குமமோ மஞ்சளோ கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க பெண்கள்? இங்கே கொஞ்சம் வைப்பாங்க. திருமணம் முடித்த பெண்கள் இந்த வகுடுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற குங்குமத்தை இந்த தாலியில் ஓங்கி இப்படி அமுக்கி அப்படி கண்ணில் ஒத்தி அப்படி வச்சுக்கிடுவாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா அந்த குங்குமத்தை அந்த தாலியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அமுக்கி ஒட்ட வைக்கிற? அதில் அவர் இருக்கார், அதில் அவர் இருக்காராம். அவன் தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்ச கைத்தில் இருக்கான்னு நம்பி என் தமிழ் பெண் வைக்கக்கூடிய பொட்டு இருக்கு பார். இதுதான் உலகத்தை வென்றடித்த நமது தமிழ் பண்பாடு, நமது தமிழ் கலாச்சாரம். இதற்கிணையான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும்? வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வந்திருக்கான் நம்ம நாட்டுக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூருங்கிற ஊருக்கு கூட்டி போயிருக்காங்க அவனை. திருக்கடையூர் கோயில் அப்படியே பார்க்குறான். ஒரு முக்கியமான நாளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு 80 வயசு பெரியவர் ஒரு 75 கிழவிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார். லண்டன்காரன் பார்த்து அசந்துட்டான். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு லேடி, வாட் இஸ் திஸ் அப்படின்னு இருக்கான். நம்மால் விளக்கம் சொல்லியிருக்கான், திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? 60ஆம் கல்யாணம் மீன்ஸ் 60th anniversary ஆஃப் யுவர் ஓல்டு கப்புள் அப்படின்னு இருக்கான். அவனுக்கு புரியவே இல்லை. ஏடா கிறுக்கனாக இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே, பைத்தியக்காரனாக இருக்கான். அதுக்கு ஃபங்க்ஷன் வேறு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி லண்டனில் கோர்ட்டில் இருக்க வழக்குகளிலேயே அதிக வழக்குகள் விவாகரத்து வழக்கு தான். ஒரு அம்மா 15ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டு 18ஆம் தேதி புருஷனை வேணாம்ன்றுச்சு. ஐ டோன்ட் லைக் திஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது. 3வது நாள் நீதிபதி கேட்குறாரு, வை அப்படிங்கிறாரு. he is breaking the wind in the night அப்படிங்கிறது. breaking the wind, get me the dictionary அப்படின்ட்டு ஒரு டிக்ஷனரியை வாங்கி breaking the windக்கு அர்த்தம் பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா கொரட்டை விடுறான் நான் நைட்டு. அதுக்காக டைவர்ஸ் பண்ணியிருக்கு.
புரட்டை விடுறவனுக்கு தமிழ்நாட்டில் கல்யாணம் கிடையாதுன்னா ஒரு வயலுக்காவது கல்யாணம் ஆகுமா? விடிய விடிய கோதுமை மாவு அரைப்பாங்க பாருங்க சில பேர். 8:30க்கு ஆரம்பித்தாங்கன்னா காலையில் 5:30க்கு தான் மிஷினை ஆஃப் பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் பவர் கட்டே கிடையாது. இன்னும் சில பேருக்கு 1.25 கிரசர் ஜல்லி அடிப்பான் விடிய விடிய. குடும்பமே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. நல்லா தூங்குறாரியா அந்த ஆள். பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் அலறிட்டு ஒடியான்ட்டான். என்ன சார் வீட்டில் எதுவும் போர்வெல் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க எங்கள் பெரியப்பா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்குனார்றா அவங்க பெரியப்பா, உலகத்தையே முழிப்பு காட்டிட்டு தூங்கிட்டு இருக்காருன்ட்டு. இப்படிப்பட்ட குரட்டைக்காரங்கள்ட்டையும் இன்றைக்கி மனைவி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி தான் ஒரு அம்மா பெரிய குரட்டைக்காரனை கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு தான் படுத்துருக்கு, தொடங்கிட்டான் காண்டாமிருக மாதிரி. ஐயோ அப்படின்ட்டு எந்திரிச்சு பதறிக்கிட்டு ஒடியாந்து இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. விடிய விடிய இப்படி மாவை அரைச்சிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி தூங்குறதுன்னு அழுதுச்சு. அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழித்து கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. திடீர்னு 12:30 மணிக்கு கொரட்டையை காணா, செத்து போயிட்டாராக்குன்ட்டு. என்னங்க அப்படின்னு, இருக்கீங்களா? இருங்க இருங்க இருங்க. அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அந்த கொரட்டைன்னு நம்பி இன்றைய தமிழ் பெண் வாழ்கிறா பாருங்க. உண்மையான ஒரு கணவன் மனைவி பண்பாடு பாசம் நமது தமிழ் பண்பாடு பாரம்பரியத்தில் தான் இருக்கு. தன் கணவன் வெளியில் நடந்து வர்ற செருப்பு சத்தத்தை கேட்டு தன் கணவன் என்று கண்டுபிடிப்பவள் இன்றைய தமிழ் பெண். அப்படிப்பட்ட நுட்பமான அறிவு பெண்களுக்கு உண்டு. ஒரு அம்மாவும் மகனும் உட்காந்துருக்காங்க, வெளியில் ஒரு ஆள் நடந்து வர்றாரு. சரக்கு 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 சரக்குன்ட்டு உங்கள் அப்பா வர்றாரு, கதவை திறந்து விடு அப்படின்னு. திறந்து பார்த்தா அவங்க அப்பா. எப்படிமா செருப்பு சத்தத்தை வச்சு அப்பான்னு கண்டுபிடிச்ச? உலகத்தில் இவ்வளவு கேனத்தனமாக ஏன் நடப்பேன்? அவங்க அப்பா தான். அந்த செருப்பு சத்தத்தினுடைய பீட்டை மனசில் அப்படியே பதிய வச்சிருது. இன்னும் சில பெண்கள் காலிங் பெல்லை வச்சு ஹஸ்பண்டை கண்டுபிடிப்பாங்க. அப்படிமா இந்த அவங்க அப்பா வந்துட்டார், திறந்து விடு. எப்படிமா அப்பான்ற? திறந்து பாடுற. திறந்தா அவங்க அப்பா. எப்படிமா இவ்வளவு கஞ்சத்தனமாக எவனாவது மணி அடிப்பானா? கொஞ்ச நேரம் தான் ஓங்கி அமுக்குவேன். பூவே தும்பிடுத்தான் வாங்கிட்டு வருவார் உங்கள் அப்பா. அப்புறம் காலிங் பெல் எப்படி அதிகமாக அடிப்பார், கரண்ட்டு பில்லு ஓவர் ஆகும்ட்டு இப்படி தான் அடிச்சுட்டு கிடக்கிறாரு. இன்னொரு அம்மா, இதுதான் ரொம்ப நுட்பமான பெண்கள் உலகத்திலே. கதவு பூட்டியிருக்கு, பையனை கூப்பிட்டு, உங்கள் அப்பா வந்துட்டார் போல இருக்குது, கதவை திறந்து விடு. திறந்து பார்த்தா அவன் தான் ஊற்றிட்டு வந்திருக்கான். இந்த என்ன வாயா நெப்போலியா அப்படிங்கிறது அந்த அம்மா. ட்ரேடு மார்க் உட்பட சொல்லுது. அந்த வாசனையை வைத்து கூட தன்னுடைய கணவனை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்குது. இதுதான் நமது பாரம்பரியம். வெளிநாட்டுக்காரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ புதுமை விரும்பிகளுக்கோ இந்த உண்மையான அன்பும் பாசமும் யாருக்கும் அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்துன்னு சொல்கிறேன் நான். அப்பா அம்மா, தகப்பன் மகன், இந்த உறவுகள் இருக்குது பாருங்க. தாய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை இடுப்பில் தான் தூக்கி வச்சுட்டு ரோட்டில் நடந்து போவா. எதுக்கு? மகனே, நான் பார்க்கக்கூடிய உலகத்தை நீயும் பார்க்க வேண்டும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் ஒரு தகப்பன் பிள்ளைய எங்கே தூக்கிட்டு போவான் தெரியுமா? இங்கே வச்சு தூக்கிட்டு போவான். எதுக்காக? நான் பார்க்க முடியாத உலகத்தை கூட என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் நமது தமிழ்நாட்டு தந்தை. அப்பாவும் அம்மாவும் நம்ம மீது காட்டக்கூடிய அந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் எந்த புதுமையும் தடை போட முடியாது. இன்று குடும்பங்கள் சிதைந்து போகலாம், கூட்டு குடும்பங்கள் சிதைந்து தனி குடும்பங்களாக தீவுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை பிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க பழமையான அன்பும் பாசமும் பண்பாடும் நம்மை விட்டு இதுவரை பிரிந்ததாக வரலாறே இல்லை. அதற்காக நாம் கொண்டாடுகின்ற விழாதான் தை முதல் தேதியான இந்த பொங்கல் திருநாள். அது நன்றியின் திருநாள், தமிழரின் திருநாள் என்று சொல்லி மகிழ்ச்சியை தீர்மானிப்பது, புதுமை தருவது தற்காலிகமான மகிழ்ச்சி. ஆனால் நிரந்தரமான மகிழ்வை தருவது பாரம்பரியமிக்க பழமைதான். பழமைதான் பழமைதான். அந்த பழமையின் மீது கட்டப்படும் புதுமைதான் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.